வெல்கம் டு நலம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட் சிக்கன் 65. நம்ம ஸ்ட்ரீட் சைடில் நல்ல மொறுமொறுப்பான கிறிஸ்பியான சிக்கன் 65 சாப்பிட்ருப்போம். அதே ஸ்டைலில் அதே கிறிஸ்பினஸோட வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 பண்ண முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மல்லித்தூள், அடுத்து கொஞ்சம் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து 3 டீஸ்பூன் மைதா, கொஞ்சமாக சோள மாவு. இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும். சிக்கனுக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். காரத்துக்காக 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நம்மளோட பேஸ்ட் ரெடி. ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கோழியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ எலுமில்லாத கோழியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எலும்புள்ள கோழியிலையும் சிக்கன் 65 பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பீசஸையும் மாவில் சேர்த்து ஊற விட்டுறலாம். கோழியெல்லாம் நல்லா பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோழியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கடைசியாக 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மொத்தம் 4 டீஸ்பூன் அரிசி மாவு. மீதி 2 டீஸ்பூனை வந்து எண்ணெயில் பொரிக்கும் பொழுது சேர்த்துக்கலாம். அரிசி மாவை கடைசியில் சேர்த்துறதுனால சிக்கன் நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை மூடி அப்படியே ஒரு 30 நிமிஷம் சிக்கனை நல்லா ஊற விட்டுறலாம். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஊற விட்டிங்கனாலும் இன்னும் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். ஸோ இப்போ சிக்கன் நல்லா ஊறட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கனும் நல்லா ஊறியிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கோழி நல்லா ஊறியிருக்கு. இப்போது மீதி இருக்கிற அந்த 2 டீஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதெல்லாம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனை எண்ணெயில் நிறைய போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கோழியும் நல்லா வேகும், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுமொறுப்பாகவும் கிடைக்கும். கோழி எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே அடங்கிடும். அப்போ சிக்கனும் நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ எண்ணெயிலேருந்து நம்ம சிக்கனை வெளியே எடுத்துடலாம். சூப்பராக சுட சுட மொறுமொறுன்னு சிக்கனை எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்தாச்சு. கடைசியாக நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறனால நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கார்னிஷ்காக ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது ரொம்ப வெடிக்காது. கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை சிக்கனோடு சேர்த்திக்கலாம். நல்லா சுட சுட கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக சிக்கன் 65 தயார். இது வந்து பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியாக சாஸோட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நலம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ஒன்று நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.